கடந்த 1001 அரேபிய இரவுகள் எபிசோடில் நாம் முதல் நாளையும் 2ஆம் நாளையும் பார்த்தோம். இன்றைக்கி நாம் நாள் 3ஐயும் நாள் 4ஐயும் பார்ப்போம். அந்த 2ஆம் நாள் முடிவில் அந்த வணிகனும் அந்த வயோதிகனும் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வணிகன் தான் சொன்னதைப் போலவே அந்த பூதத்துக்கிட்ட என்ன சொன்னோம், நான் வந்து 1 வருஷம் கழித்து உன்னை பார்க்க வரேன், அப்போ நீ எனக்கு கொன்னுக்கோ அப்படின்னு சொன்ன அதே இடத்துக்கு அங்கே காத்திருக்கிறார். கூடவே அந்த மானோடு வந்த அந்த வயோதிகரும் இருக்கிறார். இப்போது இதிலேருந்து 3ஆவது நாள் தொடங்குது. இப்போ இவர் 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் வழியாக இன்னொரு நபர் வரார். அவர் தன்னோட 2 வேட்டை நாய்களை கூட கூட்டிகிட்டு வர்றார். அந்த நபர் இந்த 2 பேரும் பார்த்தோன்னே, இந்த ஒரு ஆளரவமற்ற இந்த இடத்துல எதுக்காக நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த மானோடு வந்த அந்த வயோதிகர் இது நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறார். சொன்னோடனே, நான் அந்த பூதத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், அந்த பூதம் வந்து இவனை கொல்ல போகிறத என்ன அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த வந்த 2வது நபரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி, சரி நானும் உங்களோட உட்காடுறேன், என்ன தான் நடக்குதுன்னு நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு அவரும் உட்காந்துக்கிறார். இப்போது இவங்க 3 பேர் இல்லாமல் தனியாக இன்னொரு 3வது நபர் ஒருத்தர் வரார். அவர் ஒரு பெட்டை கோவேறு கழுதையை தன்னோட அழைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கார். இவங்க எல்லாம் சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்து, என்ன இந்த இடத்துல சோகமாக உட்காந்துருக்காங்களே என்ன அப்படின்னு தகவல் கேட்குறாரு. திருப்பி நடந்த எல்லாவற்றையும் சொல்லப்படுது அவர்கிட்ட. அவரும் அடடா இப்படியான ஒரு விஷயமா, அப்போ நானும் கண்டிப்பாக உட்காந்து இதை பார்க்காம என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நான் போக மாட்டேன். அவரும் அவரோட உட்காந்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து வெகு தூரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புழுதி புயல் கிளம்பி ஒரு பூகம்பம் மாதிரி வந்து ஒரு புழுதி கலந்த ஒரு காட்சி வந்து காட்டப்படுது. அதிலிருந்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பூதம் வந்து ஒரு கூரிய வாள் கொண்டு நடந்து கிட்ட வந்துட்டுருக்கு. கிட்ட வந்த உடனே அந்த வணிகனை தூக்கி, சாவதற்கு தயாராக இருக்கியா அப்படின்னு கேட்குது. இதோட 3ஆவது நாள் இரவு முடியுது. 3ஆவது நாள் முடிவில் மன்னர், என்னடா இந்த கதை முடியும்னு பார்த்தா மேலும் மேலும் போயிட்டே இருக்குது, ஒருத்தன் வந்தான், 2 பேர் வந்தான், 3 பேர் வந்தான், போயிட்டே இருக்கு, என்னன்னே புரிய மாட்டேங்க, சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் இரவு இந்த கதை போகுது. அடுத்த நாள் இரவு கதை ஆரம்பிக்கும் பொழுது அந்த வயதான முதியவர் அந்த பூதத்துக்கிட்ட பெருமை ரொம்ப சக்தி படைத்த இந்த பூதத்தினுடைய தலைவனாக இருக்கிறவனே, இது என்ன, நான் உனக்கு நடந்ததெல்லாம் என்ன, நான் ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்கிறேன், ஒரு கதையை உனக்கு சொல்கிறேன், அந்த கதையை நீ கேட்டனா நீ வந்து திகைச்சு போயிடுவ. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும், இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நீ இப்போ அந்த ஆளை கொல்ல போகிறல்ல, அந்த கொல்ல போகிற ஆளோட ரத்தத்துலேருந்து ஒரு பகுதியை எனக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பூதமும் ஓகேன்னு சொல்லிடுது. அப்போ இதனால் வரைக்கும் சொல்லிட்டு வந்த கதை இப்போது திருப்பி வேற ஒரு தளத்துக்கு போக ஆரம்பிக்குது. இப்போ இந்த கதை அந்த வயோதிகரோட கதையிலேருந்து தொடங்குது. இப்போ இந்த வயோதிகர் ஒரு மானை கூட்டிகிட்டு வந்தார். வரும்பொழுது அந்த மான் வேறு ஒன்றும் இல்லைங்க, அவருடைய மாமன் மகள். அந்த மாமன் மகளை அவளுக்கு 12 வயது இருக்கும் பொழுதே திருமணம் செய்துக்கிட்டவர். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஒன்றாக குடும்பம் நடத்தினவங்க. ஆனால் இவங்களுக்கு குழந்தை பேர் எதுவும் இல்லைன்றதுனால அவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமையே ஒரு குழந்தையை வந்து கொடுக்குறாரு. அந்த வேறொரு பெண் சார்பாக தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை ரொம்ப சிறப்பாக வளர்றான். இது தன்னுடைய முதல் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த பையனுக்கு ஒரு 10 வயசு ஆகுது. அந்த நேரத்தில் தான் கட்டாயமாக ஒரு பயணம் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இந்த தன்னுடைய 2வது திருமணம் செய்து கொள்ளாத அந்த மனைவியையும் அவருக்கு பிறந்த அந்த ஆண்மகனையும் தன்னுடைய முதல் மனைவி இடத்துல விட்டுட்டு, இவங்க 2 பேரையும் பத்திரமா பார்த்துக்கோ, நான் ஒரு பயணம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறார். அந்த மனிதர் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள இந்த முதல் மனைவி இந்த பிளாக் மேஜிக், அதாவது சூனியம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அந்த பையனை ஒரு காளை மாடாக மாற்றிடுறான். அவனை மாற்றுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த 2வது மனைவியை ஒரு பசு மாடாக மாற்றிடுறான். இப்போது பயணம் போயிட்டு வந்த அந்த மனிதர் திரும்பி வர்றார். வந்து பார்த்த உடனே எங்கே அவங்க 2 பேரையும் காணோம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை அவள் வந்து உடம்பு சரியில்லாமல் அவள் செத்து போயிட்டா, அவன் வந்து எங்கேயோ ஓடி போயிட்டான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்த சொல்கிறான். என்னடா இது இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அந்த முதியவர் ஓராண்டு இவங்களுடைய கவலையிலே இருக்கார். அப்புறம் ஒரு நாள் குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் வரும்பொழுது தன்னுடைய வேலையாளை கூப்பிட்டு, நம்முடைய அந்த மாட்டு தொழுவத்திலிருந்து ஒரு நல்ல மாடை வந்து கூட்டிகிட்டு வா, நம்ம வந்து குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவன் கொண்டு வந்த பசு அந்த மாந்திரிகத்தால் மாற்றப்பட்ட பசு. அதை கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய முன்னாடி நிறுத்துறார். அந்த பசு அந்த வயோதிகர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்படுது. பசு வந்து கண்ணீர் விட்டு அழுது, என்னை கொல்லாதன்னு சொல்கிற மாதிரியே அவருக்கு தோணுது. அப்போ இதை பார்த்த உடனே மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நாம் இந்த பசுவை கொல்ல வேணாம், வேற ஒரு பசுவை நீ இது வேணாம், இதை விட்டுட்டு வேற ஒரு பசுவை இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தன்னுடைய மனைவி, இல்லை அந்த பசு தான் இந்த தொழுவத்திலே ரொம்ப கொளுத்த ஒரு பசுவாக இருக்குது, அதை தான் நீங்கள் வெட்டணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கிறார். சரி வேறு வழி இல்லாமல் அந்த பசுவை கொண்டுடுறாங்க. தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு அந்த பசுவை வெட்டும் போது அந்த பசு ரொம்ப கொளுத்த ஒரு சதையெல்லாம் கொடுக்காம வெறும் எலும்பும் தோலுமா ஒன்றுமே இல்லாமல்
இருக்குது. இது என்னடா இது, நம்ம வந்து ஒரு நல்ல கொளுத்த ஒரு பசுவாக நினச்சோம்னா இது ஒரு எலும்பும் தொழுமா இருக்கேன்னு சொல்லி அந்த கசாப்புக்காரன்ட்டு இதை கொடுத்து, நீ இதை வச்சுக்கோ, இல்லை யாருன்னா கொடுக்குறதுனா கொடுத்துக்கோ. இப்போ அந்த கசாப்புக்காரன் தொழுவத்தில் போய் அந்த காளை மாடு, அதாவது மாந்திரிகத்தால் மாற்றப்பட்டிருக்கிற தன்னுடைய மகன் அதை வந்து இழுத்துக்கிட்டு வந்ததும் அந்த மாடு அந்த கயிறு திறந்து விட்டதும் துள்ளி குதிச்சு ஓடி வந்து தன் தலையால் வந்து வருடி விடுறது, ஒரு மாதிரி ரொம்ப அதுகிட்ட விளையாடுறது அப்படின்னு இந்த காளமாட்டை பார்த்த உடனே இந்த வயோதிகருக்கு ரொம்ப ஏதோ ஒரு இரக்கமோ, ஏதோ ரொம்ப நெருங்கிய ஒரு சொந்தம், அவனுக்கு ஏதோ ஒரு பாண்டு வந்து அவருக்கு உருவாகுது. அந்த மாடும் வந்து அழுவுது. இதெல்லாம் பார்த்த உடனே அவர் மனசு இலகி, இல்லை வேணாம், இந்த காளை மாடு வேணாம், இதை நீ விட்டுரு, நம்ம வேற ஒரு மாட்டை நீ இழுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்பொழுது திருப்பி அவருடைய மனைவி, இல்லை நீங்கள் அந்த மாட்டை வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் கடுப்பாகி, நீ ஆல்ரெடி அப்படி தான் சொன்ன அந்த மாடு நல்லா இருக்கும்னு, அந்த மாடை வெட்டி அது எலும்பும் தொழுமா ஒன்றும் இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் வெட்ட முடியாது, வேணாம் வேற நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், நீ வேற எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது அவள் பிடிவாதமாக, இல்லை நீங்கள் இதை வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் பிடிவாதம் பிடிக்கிறார். அப்போ இவர் பிடிவாதம் பிடிச்சோடனே திருப்பி இந்த மாட்டையும் வெட்டலாம் அப்படின்னு தன்னுடைய கத்தியை அவர் தூக்குறார் வெட்டுறதுக்காக. இதோட 4வது நாள் இரவு முடியுது.